ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரிஞ்சிக்காதம்பம். நாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் 5 வகையான அவல் லட்டு ரெசிபீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன், அவல் வேர்க்கடலை லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் அவல், வேர்க்கடலை, வெல்லம், நெய், ஏலக்காய் தூள். நான் இன்றைக்கி சிவப்பு அவல் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். எந்த அவல் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அவலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்மிலேயே வச்சு அவல் நல்லா சூடாகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கணும். நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஈரமே இல்லாத ஒரு பிளேட்டில் போட்டுட்டு ஆற வச்சுட்டு ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு அது கூட ஏலக்காய் தூள் சேர்த்து மீண்டும் ஒரு முறை நல்லா பொடி பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டானா அவாய்ட் பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவு வேர்க்கடலை ஆல்ரெடி வறுத்து தோல் நீக்கியது. அது கிறிஸ்பியாக ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் லைட்டாக ஒரு முறை வறுத்து அதையும் பொடித்து அவளோடு சேர்த்து மறுபடியும் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். அது கூட 1/3 கப் அளவு வெல்லம் சேர்த்துக்கிறோம். பொடித்த வெல்லம் எடுத்துக்கணும். அதையும் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். வேர்க்கடலையில் ஈரப்பதம் இருக்கிறதுனால நீங்கள் இப்போ இந்த பொடியை லைட்டாக பிடிச்சு பார்த்தீங்கனாலே லட்டு பதத்துக்கு பிடிக்க வரும். ஆனால் லட்டு ஷேப்புக்கு நிற்காது. அதுக்காக நம்ம கூட இப்போது நெய் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடாக இருக்கணும். மொத்தமாக எல்லா நெய்யும் ஊற்றிடக்கூடாது. முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் மட்டும் ஊற்றிக்கணும். சூடாக இருக்கும்போது தான், நெய் சூடாக இருந்ததுனா தான் அந்த சூட்டில் நம்ம போட்டிருக்கிற வெல்லம் மெல்ட் ஆகி நம்ம பிடிக்கிற பதத்துக்கு வரும். நெய் சூடாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஆறிடும். அதுக்கப்புறமா கையால் இப்படி பிசைஞ்சிட்டு லட்டு பதம் பிடிக்க வருதான்னு செக் பண்ணிக்கணும். வரல அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்ததும் எல்லா நெய்யும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா லட்டு ரொம்ப குழகுழன்னு ஆகிடும். ஸோ பதம் கரெக்டாக இருக்குது. லட்டு ஷேப்புக்கு வருது. சூப்பராக வேர்க்கடலை அவல் லட்டு தயாராகிடுச்சு. அதாவது போஹா பீனட் லட்டு தயாராகிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி ஹெல்த்தியான ஒரு லட்டும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இரண்டாவதாக அவல் தேங்காய் லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் அவல், துருவிய தேங்காய், வெல்லம், ஏலக்காய் தூள், நெய், முந்திரி பருப்பு. இன்றைக்கி சிவப்பு அவல் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு ஃபைன் பவுடராக பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு 1/2 கப் அளவு வெல்லம் தேவைப்படும். வெல்லத்தை கடாயில் போட்டுட்டு 1/4 கப் அளவு தண்ணீர் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெல்லத்தை காய்ச்சணும். நமக்கு கம்பி பதமெல்லாம் தேவை கிடையாது. பாகு முதல்ல நல்லா மெல்ட் ஆகும். வெல்லம் மெல்ட் ஆகி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு பிசுக்கு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை தொட்டு பார்த்திங்கன்னா தண்ணி தொட்டுட்டு பாகை தொட்டு பார்த்தா கம்பி பதம் வர மாதிரி இருக்கும். ஆனால் கம்பி பதம் வர வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கூட 1/2 கப் அளவு துருவிய தேங்காய், ஏலக்காய் தூள் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணும்போது தேங்காய் துருவல் அந்த வெல்லத்தை உறிஞ்ச ஆரம்பிக்கும். கொஞ்சம் கெட்டி பதம் வரும். ரொம்ப கெட்டியாக விடக்கூடாது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அவலையும் இதோட சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இது மிக்ஸ் ஆகட்டும். நல்லா சிம்லேயே வச்சுருங்க. இதுக்கிடையில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் நல்லா சூடு பண்ணிவிட்டு அது கூட 10 முந்திரி பருப்பு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். நெய் அடுப்பில் வைக்கும்போதே முந்திரியும் சேர்த்துட்டிங்கன்னா நெய் சூடாகும் போது முந்திரியும் நல்லா செவக்க வறுபட்டுரும். ஸோ செவக்க வறுபட்டதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம அந்த அவல் கலவையோடு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்க்கும்போது அந்த வெல்லம் நல்லா ஆல்ரெடி மெல்ட் ஆகிருக்கு. தேங்காயும் இருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஒரு துருவல் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. இந்த லட்டு ஆறுனாலும் பிடிக்கிறதுக்கு வரும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா லட்டு ஷேப்புக்கு பிடிச்சிக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு. சூப்பராக தேங்காய் அவல் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இது தேங்காய் வாசத்தோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த லட்டில் தேங்காய் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீண்ட நாள் வச்சுருக்காமல் சீக்கிரமாக உபயோகப்படுத்திடணும். மூன்றாவதாக அவல் எள் லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் அவல், எள், வெல்லம், ஏலக்காய் தூள், நெய். 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள் எடுத்துக்கிட்டு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். சிம்மிலேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். டக்குன்னு வறுபட்டுரும். இந்த மாதிரி படபடன்னு வெடித்து வரும். அந்த டைமில் நீங்கள் இறக்கிடணும். இறக்கி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுருங்க. இன்றைக்கி நான் 1/2 கப் அளவு சிவப்பு அவல் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு இது கூடயே ஏலக்காய் தூளும் பொடித்த வெல்லமும் சேர்த்து மறுபடியும் நல்லா பொடி பண்ணிக்கிறோம். நல்லா பொடி பண்ணதுக்கப்புறமா இந்த கலவையை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள் சேர்த்துக்கணும். எள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நெய் நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம். அந்த நெய்யை எடுத்து இதோட ஊற்றிக்கணும். சூடாக ஊற்றணும் நெய், இல்லைன்னா அந்த வெல்லம் வந்து மெல்ட் ஆகாது. சூடாக இருக்கிறதுனால முதல்ல ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கையால் பிசைஞ்சு பார்க்கணும். பிடிக்கிற பதம் வந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா திருப்பியும் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் தேவைப்படும். ஸோ நெய் ஊற்றி பிடிச்சிங்கன்னா சூப்பரான அவல் லட்டு தயார். ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான லட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 4வதாக வெள்ளை அவல் லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் அவல், சர்க்கரை, நெய், முந்திரி பருப்பு, ஏலக்காய் தூள். இதற்கு வெள்ளை அவல் வந்து 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். கெட்டியான அவல் எடுத்துக்கணும். தின்னான அவலை விட திக்கான அவல் தான் நல்லாயிருக்கும். ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கோங்க. ஃபைனாக பொடிக்க முடியாது, இது வந்து கோர்ஸ் பவுடராக தான் வரும் அவல் எப்போவுமே. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதே மிக்ஸி ஜாரில் 1/3 கப் அளவு சர்க்கரை சேர்த்து அதையும் நல்லா ஃபைன் பவுடராக பொடிச்சுக்கணும். அந்த ஃபைன் பவுடராக பொடித்த சர்க்கரை, அவல் பவுடர் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு முதல்ல இதுக்கு வந்து 1/3 கப் அளவுக்கு நெய் தேவைப்படும். ஆனால் முதல்ல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணிவிட்டு அதில் 10 முந்திரி உடைச்சி சேர்த்துக்கிறோம். முந்திரி நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு பொரிச்சு எடுத்து அதை அவல் சர்க்கரையோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற நெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி லட்டு பதத்துக்கு பிடிக்க வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். பதம் கரெக்டாக இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சூடான நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பிடிக்கிற பதத்துக்கு வரும்போது லட்டாக உருட்டி வச்சுக்கலாம். சூப்பரான வெள்ளை அவல் லட்டு தயார். இது எல்லாருக்குமே பிடிக்கும். ரவா லட்டு மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். 5வதாக சாக்லேட் அவல் லட்டு. இதுக்கு தேவையான பொருட்கள் அவல், சர்க்கரை, கொக்கோ பவுடர், எசன்ஸ், காஃபி சிரப், நெய், டெசிகேட்டட் கோகோனட். இதுக்கு முதல்ல அவலை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி 1/2 கப் அளவு வெள்ளை அவல் தான் எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஆற வச்சு இந்த மாதிரி பொடி பண்ணிக்கணும். பொடி பண்ணிவிட்டு இது கூடயே கொக்கோ பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், சர்க்கரை 2 டேபிள் ஸ்பூன் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடர் ஆக்கி இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ், 2 டேபிள் ஸ்பூன் சூடான காஃபி சிரப் இன்ஸ்டன்ட் அல்லது டிகாஷன், 2 டேபிள் ஸ்பூன் சூடான நெய் இதெல்லாம் சேர்த்து ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு இந்த நெய் அளவு கரெக்டாக இருக்கும். ஸோ பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டி எடுத்துட்டு டெசிகேட்டட் கோகோனட் கடைகளில் கிடைக்கும். அதை கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தூவி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த தேங்காயெல்லாம் மேலே பிடிச்சிக்கும். பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த தேங்காய் வேண்டானா நீங்கள் வெறும் சாக்லேட் அவல் லட்டாக கூட வச்சுக்கலாம். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த லட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக 5 வகையான அவல் லட்டு தயாராகிருச்சு. இதில் எந்த வகையான அவல் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெல்லத்தின் அளவு கூட்டியோ குறைச்சோ உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. கோகுலாஷ்டமிக்கு மட்டும் இல்லை, ரெகுலராகவே குழந்தைகளுக்கு இந்த மாதிரி அவல் லட்டு செய்து கொடுக்கலாம். இது எல்லா வெரைட்டியும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.